அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th எத்திக்ஸ் புக்கில் வந்து வேதகால பண்பாடு அப்படின்ற லெசனோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நுழைமுறையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்தியாவில் சிந்துவெளி பண்பாட்டுக்கு பின்னாடி செல்வாக்கு பெற்று திகழ்ந்தது வேதகால பண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் முதல்ல சிறப்பான பண்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேதகால பண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதங்களின் அடிப்படையில் சுமார் 1500ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆரியர்கள் அப்படின்றவங்க வர்றாங்க. ஓகேவா, வேதங்கள் நம்மளுக்கு இப்படி சொல்லுது. ஆரியர்கள் 1500 காலகட்டத்தில், அதாவது கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி 1500ஆவது காலகட்டத்தில் ஆரியர்களால் வேதகால பண்பாடு அப்படின்றது பரவுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேதங்கள் பார்த்திங்கன்னா அதோட ஒப்பற்ற நெறிகள் தத்துவங்கள் அதெல்லாம் வந்து சொல்கிறோம். வேதங்கள் அப்படின்னும்போது அதுக்கு ஒப்பற்ற நெறிகள் தத்துவங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இந்திய பண்பாட்டோட அடையாளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நவீன இந்தியாவோட வளர்ச்சிக்கும் வேதங்கள் அப்படின்றது அடித்தளமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரியர்களோட முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட்டு குடும்ப முறையில் இருப்பாங்க, கிராம வாழ்க்கை முறை வாழ்வாங்க, இயற்கையை வந்து வழிபட்டாங்க. ஓகேவா, அதுதான் வந்து அவங்களோட சிறப்பு பண்பாட்டுக்கு வந்து காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் ஆன்மீக வளர்ச்சி பார்க்கும்பொழுது வேதகால பண்பாடு அதுலேயும் முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சப்த சிந்துவும் ஆரியவர்தமும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஆரியர்களோட பூர்வீகம் பற்றி நம்மளுக்கு வரலாற்று ஆசிரியர்களால் தெளிவாக வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாரசீகத்தோட வழிபாட்டு கூறுகளும் ரிக்வேதத்தில் இருந்த வழிபாட்டு கூறுகளும் பாரசீகர்கள் எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி வழிபட்டதுனால இது வந்து பாரசீகத்திலேருந்து இவங்க வந்திருக்கலாம். அதாவது மத்திய ஆசியாவிலேருந்து இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற கைபர் கணவாய், போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் வந்து குடியேறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வந்து அவங்க குடியேறின ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னா சப்த சிந்து. சப்த சிந்து அப்படின்னா 7 நதிகள் பாயும் பகுதி அப்படின்னு அர்த்தம். அந்த 7 நதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து, ஜீலம், சினாப், ராவி, பியாஸ், சட்லஜ், சரஸ்வதி. இந்த 7 நதிகள் பாயிற பகுதியை தான் நம்ம சப்த சிந்து அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி ஆரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சப்த சிந்துலேருந்து மூவ் பண்ணி கங்கை சமவெளிக்கு வராங்க. அந்த பகுதியை வந்து நம்ம ஆரிய வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா ஆரியர்கள் கைபர் கணவாய் வழியும் போலன் கணவாய் வழியும் குடியேறினவங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவங்க கைபர் கணவாய், போலன் கணவாய் வழியாக வந்து சப்த சிந்துவில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்துச்சு. ஆனால் அதை வந்து மறுத்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த பகுதி தான் வந்து சப்த சிந்து அதுன்னு ஒத்துக்கிறாங்க. சப்த சிந்து பகுதியில் பல்வேறு இனக்குழுக்களை ஆரியர்கள் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அவங்களோட முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இந்தியாவோட கிழக்கு பகுதியை நோக்கியும் வடகிழக்கு பகுதியை நோக்கியும் கொஞ்சமாக இடம்பெயர்ந்து பின்னாடி கங்கை சமவெளியில் தான் அவங்க முழுசாக நிலையாக வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வேத காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவுற சான்றுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேதம் அப்படின்னா என்ன, வேதம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. வித் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து தான் வேதம் அப்படின்ற சொல் வந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவு களஞ்சியம் அப்படின்னு அர்த்தம். வேதங்கள் 4 வகைப்படும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன அப்படின்னா ரிக், யஜூர், சாம, அதர்வன அப்படின்னு 4 வேதங்கள் இருக்குது. இதில் ரிக்வேதம் மட்டும்தான் முற்கால வேதம் அப்படின்னு சொல்கிறோம். மீதி இருக்கிற 3 வேதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிற்கால வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் வேத காலத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று முற்கால, அதாவது முன் வேத காலம், இன்னொன்று பின் வேத காலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். வேத காலத்தில் இருந்த இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறது தான் வேத கால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இதிகாசங்களும் புராணங்களும் கூட நம்மளுக்கு வேத காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகளாக இருக்குது. ஓகேவா, அடுத்து ரிக்வேதம் பற்றி பார்க்குறோம். இந்தியாவிலே பழைய கால வரலாற்றை அறிஞ்சிக்கிற முக்கியமான ஒரு சான்று ரிக்வேதம்னு சொல்கிறோம். ரிக்வேதம் பார்த்தீங்கன்னா 10 மண்டலங்களையும் 1028 பாடல்களையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக் அப்படின்னா என்னன்னா வழிபடுதல்
வணங்குறுதல் அல்லது துதித்தல் அப்படின்னு அர்த்தம். இறைவனை வந்து துதிப்பாடல்களாக பாடி வணங்குறது தான் வந்து ரிக்வேதம் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கிற இறைவன் கடவுள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்னென்ன கடவுளெல்லாம் வந்து வழிபட்டிருக்காங்க ரிக்வேத காலத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி, பிரஜாபதி, ருத்ரன், வருணன், மித்ரன், இந்திரன் இந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு ரிக்வேதத்துல சொல்றாங்க. ரிக்வேதத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க காயத்ரி மந்திரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து ரிக்வேத காலத்துல தான் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்தியாவோட அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை ரிக்வேதத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ரிக்வேத காலம் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 1500ஆம் ஆண்டில் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் முல்லரும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய அறிஞர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யஜுர்வேதம், இது வந்து பின்வேத காலத்தில் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். யாஜ் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுலேருந்து தான் யஜூர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த யாஜ் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாகம் அப்படின்னு அர்த்தம். இந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி உரைநடைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் முதல் உரைநடை நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை வந்து சொல்கிறோம், யஜுர் வேதத்தை. ஏன்னா ரிக்வேதம் பார்த்தீங்கன்னா முழுசுமே துதி பாடல்களால் ஆனது, பாட்டு தான் இருக்கும். யஜுர் வேதம் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு மேலே உரைநடையாக இருந்துச்சு. அதனால சமஸ்கிருதத்தில் முதல் உரைநடை நூல்னு யஜுர் வேதத்தை சொல்கிறோம். மிக சிறப்பு வாய்ந்த ருத்ரம் அப்படின்னு சொல்லப்படுற செய்யுள் வந்து இதில் இருக்கான். வேள்வி செய்கிற முறை, அசுமேத யாகம், ராஜசூய யாகம், சமய சடங்குகள் இதை பற்றியும் இந்த வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த வேதம் பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறை சடங்குகள், வேள்விக்கான பாடல்கள் எல்லாம் கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர் வேதம், கிருஷ்ண யஜுர் வேதம்னு 2 பிரிவுகள் இருக்குது. 40 அத்தியாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சாமவேதம். சாமம் அப்படின்னா இன்னிசை அப்படின்னு அர்த்தமா. அப்போ சாமவேதம் அப்படின்றது இசையை வந்து அடிப்படையாக கொண்டதுனால இந்த பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இசை, தெய்வம், சோமயாகம் இதை பற்றிலாம் வந்து இந்த வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இசை வடிவிலான வேத மந்திரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆரியர்களோட இசை ஆர்வத்துக்கு முக்கியமான சான்றா நம்ம சாம வேதத்தை சொல்கிறோம். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1549 பாட்டு வந்து இருக்குது. அடுத்ததான் அதர்வண வேதம். இந்த வேதத்தில் உச்சாடனம், மாந்திரிகம் போன்ற இதெல்லாம் பண்ணி தீய சக்திகளை வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாந்திரிகம், உச்சாடனம் பண்ணால் தீய சக்திகளை வெல்ல முடியும்னு எதிர்வன வேதத்தில் சொல்லியிருக்காங்க. வேத காலத்தில் இருந்த மருத்துவ முறைகள் பற்றி இந்த வேதத்தில் சொல்லியிருக்காங்க. மந்திரம் உச்சரிக்க வேண்டிய முறைகள் பற்றின பாடல்கள் இதில் இருக்குது. இந்த வேதத்தில் 20 பகுதிகளும் 731 பாடல்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அதர்வண வேதத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரம்ம வேதம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 வேதங்கள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உபவேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான வேதங்கள் 4, அது இல்லாமல் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஆயுர்வேதம் அப்படின்னா மருந்து, மூலிகைகளை பற்றி சொல்லுது. தனுர்வேதம் போர்க்கலைகளை பற்றி சொல்லுது. காந்தர்வ வேதம் அப்படின்னா இசை, நடனம் இந்த மாதிரியான நுண்கலைகள் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் சில்ப வேதம் அப்படின்றது கட்டடக்கலையை பற்றி சொல்லுது. அடுத்ததா பிராமணங்கள். வேதங்களுக்கு விளக்கு உரை எழுதினாங்க அப்படின்னா அதை தான் நம்ம பிராமணங்கள்னு சொல்கிறோம். ஆரியர்கள் வேள்வி சடங்குகள் செய்கிற முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் அதுக்கான விளக்கங்களையும் வந்து இந்த பிராமணங்களில் எழுதி வச்சுருக்காங்க. வேதங்கள் ஓதுறாங்க இல்லையா, அவங்களோட கடமைகள் இதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவை வேதங்கள்ல இருக்கிற துதி பாடல்களுக்கான உரைநடை நூல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆரண்யங்கள். ஆரண்யம் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம். காடுகளில் இருக்கிற இறையருளை தேடி தவம் செய்கிற முனிவர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்றதுனால இதுக்கு ஆரண்யங்கள் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஆரண்யகங்கள். சரியா, வேள்வியை செய்ய முடியாத முதியவர்கள், துறவிகள் இவங்களோட போதனைகள்லாம் இதில் முக்கியமாக வந்து சொல்லியிருக்காங்க. வேள்வியை விட அமைதியான தியானம் வந்து ரொம்பவே மேலானது அப்படின்ட்டு ஆரண்யகங்கள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனுபூதி மாதிரியான நெறிகள், தத்துவ கருத்துக்கள் அடங்கிய கருத்து பெட்டகம் தான் இந்த ஆரண்யகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேத காலத்தோட உன்னத பண்பாட்டை வந்து இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்ததா உபநிடதங்கள். வேதங்களின் சாரமே உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது. உபநிடதம் அப்படின்னா உபனிஷத் அப்படின்னு அர்த்தமா. உபனிஷத் அப்படின்னா அருகில் அமர்ந்து கேட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிற மாணவன் தன்னோட குருவுக்கு பக்கத்துல உட்காந்து பயபக்தியோட படிக்கிற விஷயத்தை தான் நம்ம உபநிடதங்கள் அப்படின்னு சொல்றோம். உபநிடதங்கள்ல கடவுள், ஆன்மா, உலகம், கர்ம வினை, வீடு பேரு இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க.
வேத தத்துவத்தோட விளக்கங்களை வந்து இந்த உபநிடதங்கள் நம்மளுக்கு சொல்லுது. இந்த உபநிடதங்கள் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த பல்வேறு ரிஷிகளால் தொகுக்கப்பட்டிருக்கு. இது மொத்தமாக 108 இருக்கு. அதில் 10 உபநிடதங்கள் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசோ உபநிடதம், கீன உபநிடதம், முண்டக உபநிடதம், மாண்டுக்கிய உபநிடதம், ஐத்ரேய உபநிடதம், தைத்திரிய உபநிடதம், பிரசனோபத் உபநிடதம், கதோபநிடதம், சாந்தோக்கிய உபநிடதம், பிரகத்காரண்ய உபநிடதம். இது எல்லாமே முக்கியமான உபநிடதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உபநிடதங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிசங்கரர், ராமானுஜர், வித்யாரண்யர், ஆனந்த தீர்த்தர் இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேலே இருக்க 10 உபநிடதங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் முகலாய இளவரசர் தாராஷிகோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் வந்து நம்ம தத்துவ இளவரசர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம். அவர் வந்து இந்த உபநிடதங்களில் சிலதை வந்து பாரசீக மொழியில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்திய பண்பாட்டு வளர்ச்சியோட உச்சமே உபநிடதங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமூர் டி ரின்கோர்ட் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. அமூர் டி ரின்கோர்ட். ஜெர்மனியரான ஷோபன் ஹோவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கஜினி முகமதுவோட அவைப்புலவர் அல்பெருனி அவங்களாம் வந்து உபநிடதங்களை பற்றி பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்கால இந்திய தத்துவங்கள் எல்லாமே உபநிடதங்களில் இருந்து தான் எழுந்துச்சு அப்படின்னும், ஆதிசங்கரர், ராமானுஜர் மாதிரியான மக்கள் வந்து மக்கள்லாம் போற்றுதல் தகுந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உபநிடதத்தில் இருந்த கருத்துக்களை வந்து அவங்களோட கருத்துக்களாக வச்சுருந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லி வின்டர் நீட்ஸ் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காரு. அதாவது ஆதிசங்கரரும் ராமானுஜரும் வந்து உபநிடதங்கள்ல இருக்க கருத்துக்களை பின்பற்றுறதுனால தான் மக்கள் வந்து அவங்கள வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வின்டர் நீட்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா முன்வேத காலத்தில் அரசமைப்பும் ஆட்சி முறையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முன்வேத காலத்தில் அரசு முறையை பார்த்தீங்கன்னா பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்ந்தாங்க. அந்த இனக்குழுக்களோட அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இனக்குழுவும் அவங்களோட ஆட்சி பகுதிக்கு ஒரு தலைவனை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தலைவனை வந்து ராஜான்னு சொல்லுவோம், ராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் வாழ்ந்த குடும்பங்களை வந்து குலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட தலைவனை வந்து குலாபதி, குலா அப்படின்லாம் சொல்லி அழைச்சாங்க. ஒரு மன்னனோட முக்கியமான கடமை என்ன அப்படின்னா அவங்களோட குடிமக்களை காப்பாத்துறது தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இனக்குழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். மன்னன் ஏதாச்சும் குடிமக்களை காப்பாற்றுறதுல ஏதாவது தவறு செஞ்சான் அப்படின்னா அவனை நீக்கிட்டு வேற ஒரு அரசனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருந்துச்சு. அன்றாட பணிகளை வந்து அரசன் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத இனக்குழு வந்து அரசனுக்கு கட்டளையாக வந்து வச்சிருப்பாங்க. மன்னனோட அதிகாரம், அவரோட கடமையின் எல்லை, விதிமுறைகள் இதெல்லாம் சேர்த்து தான் ராஜ தர்மம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ராஜா பார்த்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாலாம் செயல்பட முடியாது. அவருக்கு ஆலோசனை பண்ணுறதுக்குன்னு ஒரு குழு இருந்தாங்க. அதில் இருந்த நிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மன்னனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது, அது இனக்குழுவுக்கு சொந்தம், அவங்கக்கிட்ட இருக்க நிலப்பகுதி. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா இனக்குழுக்கள் வலிமை இழந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சொந்த நிலம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த நிலம் ராஜாவோட ஃபுல் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னா ராஜா பதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையாக மாறிடுச்சு. ஓகேவா? அரசனோட மூத்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மன்னனாக வந்து முடிசூட்டப்படுறாங்க. மன்னனோட முடிசூட்டு விழா வந்து மக்கள் வந்து எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விழாவாக வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா? அடுத்ததா முன்வேத காலத்தில் அரசனோட ஆலோசகர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாருங்க. முன்வேத காலத்தில் அரசருக்கு உதவி செய்ய, நிர்வாகத்தில் உதவி செய்யறதுக்கு புரோகிதர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அது அவர் வந்து அரச குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சேனானி அப்படின்றவர் இருந்தார், அவரை படைத்தலைவர்னு சொல்கிறோம். கிராமணி அப்படின்ற கிராம நிர்வாக அதிகாரியும் இருந்தாங்க. ஓகேவா? அப்போது அரசனுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு யார் இருந்தாங்க? அரசகுரு, புரோகிதர், சேனானி, கிராமணி அப்படின்றவங்க 3 பேர் இருந்தாங்க. இதில் புரோகிதர்னா அரசகுரு, சேனானி அப்படின்னா படைத்தலைவர், கிராமணி அப்படின்னா கிராம நிர்வாக அதிகாரி. முன்வேத காலத்தில் வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவங்களாம் தலை சிறந்த அரச குருவாக இருந்திருக்காங்க. அரசவையில் விழாக்களை கொண்டாடுறதுலேருந்து அரசன் போருக்கு செல்கிற நாளை குறிக்கிறது வரைக்கும் எல்லாமே இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் படைகளோட அமைப்பு. முன்வேத காலத்தில் அரசருக்கு வந்து சிறப்பான படைகள் இருந்துச்சு. அவரோட இராணுவத்தோட மேலாண்மையை வந்து மன்னரே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். காலாட்படை, தேர்ப்படை தான் முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
போர் காலத்தில் பார்த்தீங்கன்னா 3-4 குதிரை பூட்டின தேர்களை கூட மன்னர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. மன்னரும் அவரோட படை வீரர்களும் போர்க்களத்தில் வில், அம்பு, ஈட்டி, வேல் இந்த மாதிரி ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் முன்வேத காலத்தில் இருந்த நீதிமுறை. மன்னன் தான் நீதி வழங்குற முறைக்கு தலைவனாக இருந்தார். அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு புரோகிதர்கள் இருந்திருக்காங்க. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, இதெல்லாம் பசுவை கடத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய குற்றமாக கருதப்பட்டு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் சபைகள். முன்வேத காலத்தில் ராஜாவுக்கு நிர்வாகத்தில் விதாதா, சபா, சமுதின்னு 3 அவை இருந்துச்சு. விதாதா அப்படின்ற சபையில் ஆண் பெண் 2 பேருமே இருந்தாங்க. சபா அப்படின்ற இடத்துல வயசானவங்க, மூத்தோர்கள் மட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஓகேவா? சமுதி பொதுமக்களோட பிரதிநிதிகள் கொண்ட ஒரு சபை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பொதுமக்களோட பிரதிநிதிகள் கொண்ட சமுதி அப்படின்ற ஒரு சபை தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரமாக இருக்குது. ஓகேவா? ஆட்சி நிர்வாகத்தில் அதிகார மையமாக சமுதி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சபையுமே அரசருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அடுத்தது முன்வேத காலத்தில் சமூக நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் தான் சமூகத்தோட அடிப்படையாக இருந்துச்சு. குடும்பத்தோட தலைவனை கிரகபதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்தோட தலைவனா தந்தை இருப்பார் இல்லையா, அவர் கிரகபதி அப்படின்னு சொல்கிறோம். கிராம நாகரிகத்தில் தான் ஆரியர்கள் வாழ்ந்தாங்க. ஓகேவா? அவங்க ஆண் வழி மரபுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் நகர நாகரிகம். அவங்க தாய் வழி மரபுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாய் தெய்வ வழிபாடு அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வேதகால மக்கள் ஆண் வழி மரபுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குடும்ப தலைவன் இறந்துட்டாலோ இல்லை அவருக்கு நோய் வந்துருச்சுனாலோ அந்த குடும்பத்தில் இருக்க மூத்த ஆண் வாரிசு தான் குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல குடும்பங்கள் சேர்ந்துச்சுன்னா அதை கிராமம்னு சொல்லுவோம். கிராமத்தோட தலைவர் கிராமணி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆரிய மக்கள் சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டு குடும்ப வாழ்க்கையை பின்பற்றினாங்க. அரசு குடும்பங்களை தவிர பெரும்பாலும் எல்லாருமே ஒரு தார மனத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முன்வேத காலத்துல பெண்ணடிமை முறை இல்லை, சதி இல்லை, குழந்தை திருமண முறை இல்லை, பெண் சிசு கொலை இல்லை. அந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற எந்த ஒரு அநீதியும் இல்லை. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்துல தொழில் பார்த்தீங்க அப்படின்னா புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு ரிக்வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10வது மண்டலத்தில் புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ஓகேவா? தொழிலின் அடிப்படையில் சமூக பிரிவுகள் இருந்துச்சு அப்படின்றத அந்த பாட்டு நம்மளுக்கு சொல்லுது. அவரவர் சமூகம் செய்த தொழில்களின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக மக்களை பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பெண்களோட நிலை. பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நிகராக மதிப்போடு இருந்திருக்காங்க. எல்லா பொது நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்காங்க. அரசு சபையில் கலந்துருக்காங்க. அபலா, கோசா, விஸ்வவாரா, லோபமுத்ரா இந்த மாதிரியான பெண்கள் கல்வி கேள்விகளில் சிறப்பான நிலையில் இருந்திருக்காங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறது அப்படின்றது தூய்மையான சமய சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புனிதமானது, பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்னு மதித்து போற்றியிருக்காங்க. ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பிரிக்கவே முடியாது, அது ஒரு புனிதமான பந்தம் அப்படின்னு சொல்லிலாம் மதிச்சிருக்காங்க. பெற்றோரோட இசைவு மற்றும் மணப்பெண்ணோட இசைவு 2 பேரோட சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் நடந்திருக்கு. அரச குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுயம்வரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு அறிவும் பண்பாடும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மணமக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்னியை சாட்சியாக வலம் வருவாங்க. ஓகேவா? இது திருமணத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்திருக்கு. அடுத்ததாக கல்வி நிலை. முன்வேத காலத்தில் கல்வி முறை பார்த்தீங்கன்னா மனப்பாட முறையில் தான் இருந்திருக்கு. ஏன்னா ரிக்வேதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது துதிப்பாடல்கள். அதை ஒருத்தவங்க பாடி அதை மனசில் பதிஞ்சு வச்சு இன்னொருத்தவங்க ஒப்பிக்கணும். அப்போ எழுத்தை விட சவுண்டு தான் முக்கியம் அப்படின்றத அவங்க நினச்சாங்க. இருவிதமான கொள்கைகளை மையமாக வச்சுருந்தாங்க. தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல், மனக்கட்டுப்பாட்டின் மூலம் அறியாமையிலிருந்து விடுபடுதல். அவ்வாறு விடுபட ஆன்மீகத்தின் வழியை நாடுதல். இந்த 2 விஷயம் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆன்மீக கல்வியை போதிக்கிற குருமார்களுக்கு பயிற்சி அளித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடல், உயிர், உள்ளம் இதோட வளர்ச்சிக்கு வழிவகையாக இருந்தது இவங்களோட படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட கல்வியோட குறிக்கோள் என்ன அப்படின்னா பேரறிவு மற்றும் ஆன்ம விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பொழுதுபோக்குகள். அவங்களோட பொழுதுபோக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுறது, மியூசிக்கு, வேட்டையாடுறது, தேர் பந்தயம் இதெல்லாம் இருந்திருக்கு. இசைக்கு பார்த்தீங்கன்னா முரசு, தாரை, மத்தளம், யாழ், புல்லாங்குழல் இந்த மாதிரி கருவிகள்லாம் இருந்திருக்கு.
அடுத்து முன்வேத கால மக்களோட உணவு மற்றும் உடைகள் பார்த்தீங்க அப்படின்னா எளிய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. கோதுமை, பார்லி இந்த மாதிரி தானியங்களை சாப்பிட்ருக்காங்க. அது கூடவே பழ வகைகள், பால் பொருட்களான தயிர், நெய், வெண்ணெய், இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. தேன் வந்து சேர்த்துருக்காங்க. இமயமலையில் முஜாவத் அப்படின்னு ஒரு பகுதியிலேருந்து ஒரு வித செடியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோமபானம், சுறாபானம்லாம் தயாரித்து குடிச்சிருக்காங்க. யாகங்களில் இந்த மாதிரியான பானங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பருத்தி, கம்பளி, விலங்குகளோட தோல் இதெல்லாம் செஞ்சு ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க. ஆடைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லி அழைக்கிறாங்க. வாசஸ், பரிதானா, வஸ்திரம் அப்படின்லாம் வந்து ட்ரெஸ்ஸை வந்து சொல்கிறாங்களாம். மேலாடையை வந்து அதிவாசஸ் அப்படின்னும் கீழாடையை நிவி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆடைகளில் பார்த்தீங்கன்னா தங்க வேலைப்பாடுகள் கூட இருந்திருக்கு. அழகிய பூ வேலைப்பாடுகள், வண்ண சாயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. முன்வேத கால மக்கள் தங்கத்தினாலான அட்டிகை, காப்பு, ஒட்டியானம், காதணிகள், கழுத்தணிகள் இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க. வெள்ளி மாதிரியான உலோகங்களையும் ஆபரணங்கள் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காதணியை வந்து கர்ண சோபனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஆண்கள் மாதிரியே பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா கை கால்களில் அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க. கையில் வளையல், சிலம்பு இந்த மாதிரிலாம் ஆபரணங்கள் முக்கியமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கைப்பட்டைகள், கணுக்காலில் அணிகிற அணிகலன்கள்லாம் வந்து அணிஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பொருளாதார நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமாக வேலை வந்து அவங்களுக்கு கால்நடை மேய்க்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. மேய்ச்சல் நிலங்களை தேடி அலைஞ்சிருக்காங்க. கால்நடைகளோட எண்ணிக்கையை வச்சு தான் அவங்களோட பொருளாதார மதிப்பை கணக்கிட பண்ண முடிஞ்சுது. ஒருத்தவங்ககிட்ட நிறைய மாடு இருக்குது அப்படின்னா அவங்க பணக்காரங்க அப்படின்னு அர்த்தம். முன்வேத கால மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகளை பண்டமாற்று முறை அடிப்படையில் வியாபார பொருளாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பசுக்கள், குதிரைகள், ஆடுகள் இதெல்லாம் வந்து மக்களால் வளர்க்கப்பட்டிருக்கு. கால்நடைகளை கவர்வதற்காக போர்கள் அப்படின்றது நடந்திருக்கு. சரியா, அது வந்து ரிக்வேதம் நம்மளுக்கு சொல்லுது. காவிஸ்தி அப்படின்ற ஒரு சொல் பசுக்களை தேடி அலைபவர்களை குறிக்குதான். ஓகே, யாரெல்லாம் பசுவை தேடி அலையிறாங்களோ அவங்கள காவிஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பசுக்களோட உரிமையாளரோட பேர் கோமத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோ அப்படின்னா மாடு, பசு, மத் அப்படின்னா வைத்திருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடர்ந்த காடுகளை திருத்தி முன்வேத கால மக்கள் அதை வேளாண்மை இல்லாமல் மாற்றிருக்காங்க. கால்நடைக்கு தேவையான தீவனங்களையும் வந்து தயாரிச்சிருக்காங்க. கோதுமை, பார்லி இந்த மாதிரி தானியங்களையும் பருத்தி, எண்ணெய் வித்துக்கள் எல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க. வேளாண்மை செய்யக்கூடிய நிலத்தை ஷேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷி அப்படின்னா உழவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, விவசாயம் வந்து சார்கனி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. விதைத்தல், அறுவடை செய்தல் பற்றிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. எருதுகளை வந்து நுகத்தடியில் இணைச்சி நிலத்தை வந்து உழுதுருக்காங்க. ஓகேவா, நீர்ப்பாசனத்துக்கு தண்ணியை வந்து கிணறு, கால்வாய், ஏரிகள்லேருந்து எடுத்திருக்காங்க. மக்கள் வந்து முக்கால்வாசி மழையை தான் நம்பி இருந்திருக்காங்க. ரிக்வேதத்தில் அயஸ் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதுக்கு செம்பு அப்படின்ற உலோகத்தை குறிக்குது. செம்புக்கு தான் அயஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கர்மரா அப்படின்ற சொல் வந்து உலோக வேலைப்பாடு செய்கிற தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து குறிச்சிருக்கு. ஓகே, உலோக வேலை செய்கிறவங்கள கர்மரா அப்படின்னு அழைக்கிறாங்க. மாட்டு வண்டியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வாணிகம் செய்கிறவங்கள பாணி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நெசவு தொழில், தச்சு தொழில், மண்பாண்ட உற்பத்தி தொழில் இதெல்லாம் முக்கியமாக இருந்திருக்கு. வணிகத்தோட பெரும் பகுதி அவங்க நிலத்துல தான் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா ஆறுகளில் தாண்டி பண்ணி போயிருப்பாங்க. ஓகேவா, அடுத்து குஜராத் பக்கத்தில் பகவான்புரா அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. முன்வேத கால மக்கள் வந்து யூஸ் பண்ண மண்பாண்டங்கள் அங்கே கிடச்சிருக்கு. அப்போது இவங்களுக்கு மண்பாண்டங்களும் செய்ய முடியும் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. குஜராத்தில் கிடச்சிருக்காது. அடுத்ததாக கால சமய நிலை எப்படி இருந்துச்சு அவங்களோட டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து இயற்கையை மையப்படுத்தி தான் மதத்தை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா, அப்போ 3 வகையான கடவுளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. விண்ணுலக தெய்வங்கள், வாயுமண்டல தெய்வங்கள், மண்ணுலக தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் விண்ணுலக தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்திரன், வாயு, மாருதி, பர்ஜனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்ணுலக வாயு தெய்வங்கள்னு பார்க்கும்பொழுது வருணன், அஸ்வினி, சூரியன், சாவித்ரி, மித்ரன், பூஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அடுத்ததான் மண்ணுலக தெய்வங்கள்னு பார்க்கும்போது பிருத்வி, சோமன், அக்னி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்திரனை பற்றி ரிக்வேத காலத்தில் ஒரு 250 பாடல்கள் இருக்கான். இந்திரனை தான் அவங்க ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இந்திரனுக்கு அடுத்த நிலையில் அக்னியை வந்து வச்சுருக்காங்க. ரிக்வேத காலத்தில் அக்னியை பற்றி 200 பாட்டு வந்து இருக்குது. தேவர்களையும் மக்களையும் இணைக்கிற இணைப்பு பாலமாக அக்னி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வழிபட்டிருக்காங்க. இந்திரனுக்கும் அக்னிக்கும் அடுத்து தான் அவங்க வந்து வருண பகவானை வழிபட்டிருக்காங்க.
அடுத்தது அதிதி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தெய்வம் உஷஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விடியலின் கடவுள் அப்படின்னு. இந்த மாதிரியான பெண் கடவுள்களும் வந்து இருந்திருக்காங்க ரிக்வேத காலத்தில். ருத்ரன் அப்படின்னு சொல்லி சிவனை வந்து குறிப்பிடுறாங்க. ஓகேவா. அடுத்தது மாருதி அப்படின்னா வலிமையின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க நடத்துகிற வேள்விகளில் இந்திரனுக்கும் அக்னிக்கும் தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இறைவனைக்கு வைத்து வழிபாடு செஞ்சது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், நெய், தானியங்கள், இறைச்சி, சோமபானம் இதெல்லாம் கொடுத்து வழிபட்டிருக்காங்க. கிராம தெய்வ வழிபாடும் இருந்திருக்கு. அவங்களோட நம்பிக்கை பண்பிற்கு சாரதா, கோப பண்பிற்கு மன்னியோ, இவங்களெல்லாம் கடவுளாக வந்து கும்பிட்டுருக்காங்க. இந்திரனை காளையாகவும் சூரியனை குதிரையாகவும் உருவகப்படுத்தி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிக்வேதத்தில் கூறப்பட்ட இரட்டையர் துதிப்பாடல்கள் தயா, பிருத்வி, வித்ரா, வருணன், அஸ்வினி தேவதைகள் ஆகிய கடவுளை பற்றி சொல்லுதான். சூரியனை மனமுருகி வழிபடும் துதிப்பாடல் தான் காயத்ரி மந்திரம்னு சொல்கிறாங்க. அந்த காயத்ரி மந்திரம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. இதுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியமாக தான் இருக்குது. ஓகேவா. இது வரைக்கும் நம்ம முன் வேத காலம் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பின் வேத காலம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.